பாருங்கள் குழந்தைக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸு, வால்நட்டு 2, 4 பாதாம், ஒரு 4 பிஸ்தா. இது வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் குழந்தைகளுக்கும் இதை அரைச்சி காலை உணவாக கொடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து குழந்தைகள் சேர்த்து சேர்த்த நல்லது. ஆத்தா யாருக்கு இது? ஜித்துக்கா. என்ன சித்து கொடுக்குறேன்? இது வந்து நம்மகிட்ட எருமைப்பால் இருக்கிறதுனால எருமைப்பால் ஊற்றிக்கிறோம். உங்கள்கிட்ட எந்த பால் இருந்தாலும் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிங்க குழந்தைகளுக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் பால் வந்து தாய்ப்பால் குடிக்கிறாங்க. 1.5 வயசு ஆச்சு, இன்னும் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள். ஆனாலும் இந்த பாலை ஏன் நம்ம ஊற்றிக்கிறோம்னா போன் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு பல் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இந்த பால்லாம் அப்பப்போ ஆட் பண்ணிக்கிங்க. இனி இப்போ பால் குடிக்க மாட்டாங்க குழந்தை. ஏன்னா தாய்ப்பால் குடிச்சிட்ருக்க குழந்தைய பால் குடிக்க மாட்டாங்க, கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம இந்த மாதிரி உணவுகள் செஞ்சு கொடுக்கும்போது 2 ஸ்பூனு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்குங்க. இதை அரைச்சிக்கிட்டு இதை, ஏன்னா பாதாம் இதெல்லாம் வந்து அரைப்படாது உங்களுக்கு, அதனால் நல்லா நைஸாக பால் ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் போடுங்க. செவ்வாழைப்பழம் டெய்லியும் குழந்தைக்கு ஒன்று கொடுங்க. எந்த பழம் வேணாலும் கொடுக்கலாம். செவ்வாழைப்பழத்தில் வந்து விதை இருக்காதுங்க. குழந்தைகளுக்கு நல்லா ஜீரண சக்தி, இதில் நிறைய சத்துகள் உண்டு. குழந்தைய வந்து நடக்கிறாங்க அப்படின்னாலே இந்த செவ்வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்று நடப்பாங்கங்க. கையெல்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய்லாம் வச்சுக்காதீங்க. நெய்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி வந்து தம்பிக்காகவே நான் வச்சுருக்கேங்க. என் பேரனுக்காகவே இந்த மிக்ஸி வந்து அவனுக்காகவே வச்சுருக்கேனுங்க. இதில் எந்த இதுவுமே அரைக்க மாட்டேனுங்க, அவனுக்கு மட்டும்தான் அரைப்பேனுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மிக்ஸியெல்லாம் இப்போ நிறைய விற்கிது, வாங்கி வச்சுக்குங்க. அதில் மசாலா அரைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் இதை அரைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு காரம் வரும், வைக்கும். அந்த ஸ்மெல் அதில் வேறு ஏதாவது ஒரு ஸ்மெல் இருக்குங்க. அதனால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மிக்ஸி வச்சுக்குங்க, அரைச்சி கொடுங்க. அபுக்கே அபுக்கு அபுக்கு அபுக்கு